Good morning, dear students. In this class, we are going to deal with the living world of plants. Okay, நாம இருக்கக்கூடிய இந்த எர்த் இதில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது, அதையும் ஒரு லெசனாக பார்க்க போகிறோம். ரைட்டா? நம்ம மட்டுமா இதில் இருக்கோம்? நோ, ஹியூமன்ஸோட அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த எர்த்து இல்லையா? ஓகே, இப்போ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் தர் அதையும் பார்க்க போகிறோம். அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அண்ட் தர் ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய வேலையெல்லாம் என்ன இது எல்லாமே நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். ரைட்டா? ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம், அப்படி ரெண்டு முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. இது ஒரு ஹோல் பிளான்ட்டினுடைய டயக்ராம் இல்லையா? இதில் ஃப்ளார் இருக்குது, ஃப்ரூட் இருக்குது, ரூட் இருக்குது, லீவ்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ இதை நாம் ரெண்டு பார்ட்டாக இப்போ பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த சர்ஃபேஸுக்கு, எர்த்து சர்ஃபேஸுக்கு கீழே இருக்கிற போர்ஷன் அது ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எர்த்து சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இதை ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாம் ரூட் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ரூட் சிஸ்டமில் ரூட்ஸ்னால் எப்படி இருக்கும்? ரூட்ஸ்னால் ஒரு லாங் ஹேர் மாதிரியான சம் அமைப்பு. அது எங்கே இருக்கும்? எர்த்து சர்ஃபேஸில் இருக்கும், உள்ளே இருக்கும் இல்லையா? மண்ணோட சாயலோடு இருக்கும். அதில் ஒரு அந்த டிப் இருக்கும் இல்லையா? அதை ரூட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப் ஆஃப் த ரூட்டை ரூட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம் இருக்குது. ஒன்று டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஓகே, இப்போ இந்த டேப் ரூட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள், ஒரு மெயின் பிரான்ச் இருக்குது, ஸ்ட்ராங் அண்ட் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் பார்ட் இருக்குது. இதை ப்ரைமரி ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஆக்சிலர், இங்கே லேட்ரல்லேருந்து சில ரூட்ஸ் எல்லாம் க்ரோத் ஆகி வந்திருக்கு, அரைஸ் ஆகிருக்கு இல்லையா? இந்த பகுதியிலேருந்து சம் ரூட்ஸ் அரைஸ் ஆகிருக்கு இந்த டேப் ரூட்டில் இருந்து. அதெல்லாம் லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது செகண்டரின்னு சொல்லுவாங்க. இன்னும் கீழே வர 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 அதை டெர்ஷியரின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இன்னும் அந்த எட்ஜஸில் வரப்போ ரூட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஹேர் மாதிரி சின்ன சின்ன க்ரோத்ஸ் இருக்கும், அதை ரூட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இப்படி ஒரு மெயின் ரூட் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூட் சிஸ்டத்தை டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேப் ரூட் சிஸ்டம் எதுல எல்லாம் இருக்கும் அப்படின்னா, டைகாட்டிலிட்டன்ஸ் பிளான்ஸ்ல எல்லாம் இருக்கும். இந்த டைகாட்டிலிட்டன்ஸ் பிளான்ஸ் எது அப்படின்னா, பல்சஸ் எல்லாமே டைகாட்டிலிட்டன்ஸ் பிளான்ஸ். பல்சஸ்னா என்ன? நம்ம பயிர் வகைன்னு சொல்கிறோம் இல்லையா? சுண்டல், தட்டைப்பயிறு, அவரை, மொச்சை இப்படியெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? அது எல்லாமே பல்சஸ். பீன், இது எல்லாமே. இது போக பெரிய பெரிய மரங்கள், மேங்கோ, நீம், அது மாதிரியான பெரிய பெரிய மரங்கள் இருக்கு இல்லையா? அதுலேயும் இந்த டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். பாருங்கள், ஏதாவது ஒரு மெயின் ரூட் மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி சைஸ், யூனிஃபார்ம் இன் சைஸ், எல்லாமே தின். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக திக்காக இருக்கா? இல்லை, ஆல் இன் சேம் சைஸ், ஆல் ஆர் தின். ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கு. திஸ் டைப் ஆஃப் ரூட் சிஸ்டமை ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைப்ரஸ் ரூட் எதுல எல்லாம் இருக்கும் அப்படின்னா, மோனோகாட்டிலிடன்ஸ் பிளான்ஸ்ல எல்லாம் ஃபைப்ரஸ் ரூட் இருக்கும். மோனோகாட்டிலிடன்ஸ் எது? கிரைன்ஸ் எல்லாமே மோனோகாட்டிலிடன்ஸ். கிரைன்ஸ், கிராஸ் எல்லாமே, கிராஸும் அது மாதிரி தான் மோனோகாட்டிலிடன்ஸ் இருக்கும். கிரைன்ஸ்னால் பேடி, மெய்ஸ், வீட், அப்படி தானியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் எல்லாமே ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும். ஸோ இப்போ நாம் ரெண்டு ரூட் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எ ரூட், அதோட வேலை என்ன, ரூட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரூட்ஸ் தான் வந்து இந்த பிளான்ட்டை சாயிலோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுது, இணைச்சி வச்சுருக்கு, ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இட் அப்சார்ப்ஸ் வாட்டர் இல்லையா, மண்ணிலேருந்து நீரை உறிஞ்சு கொடுக்குறது. இட் அப்சார்ப்ஸ் வாட்டர் ஃப்ரம் த சாயில். வாட்டர் மட்டும் தான் அப்சார்ப் பண்ணுமா அப்படின்னா இல்லை, தாவரம் வளர்கிறதுக்கு, பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கு தேவையான எல்லா மினரல்ஸை கூட, மினரல்ஸ் என்னென்ன சத்துக்கள் மண்ணில் இருக்கோ, சாயிலில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும், மினரல் சத்துக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் அப்சார்ப் பண்ணி, சாயிலேருந்து அப்சார்ப் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ரைட். இன்னொரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, சில ரூட்ஸ் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் எல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்ற அந்த கேரட், பீட்ரூட். இதெல்லாம் பீட்ரூட் எத்தனை பேருக்கு பிடிக்குமோ தெரியல, பட் கேரட் எல்லாருமே நல்லா விரும்பி கடித்து சாப்பிட்ற ஒரு இல்லையா. இந்த கேரட் வந்து அந்த பிளான்ட்டினுடைய ரூட் தான். ஓகே, அந்த ரூட்டை தான் நாம் வந்து சாப்பிட்றோம். ஓகே, இந்த ரெண்டு டைப்பும் வந்து ரூட் சிஸ்டத்தை பொறுத்து. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஷூட் சிஸ்டம் பற்றி. ஓகே, இதுதான் வந்து ஷூட் சிஸ்டம். அதாவது இப்படி ஒரு மெயின் பார்ட், அதாவது ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி above the ground is known as shoot system. ஓகே, ஷூட் சிஸ்டம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இதுதான். ரைட்டா, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய அந்த ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட், அது எங்கே இருக்கும் அப்படின்னா above the ground level, that is known as shoot system. இந்த ஷூட் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்கும், ஸ்டெம் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், இன்டர்நோடு இருக்கும், பட்ஸ் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஷூட் சிஸ்டம். ஓகே, அந்த ஸ்டெம் அப்படிங்கிறது என்ன, மெயின் ஆக்சிஸ் ஆஃப் ஷூட். இதுதான் மெயின் ஆக்சிஸ், இந்த ஷூட்டுடைய மெயின் ஆக்சிஸ் இதுதான். இந்த மெயின் ஆக்சிஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருந்து லீவ்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ, லீவ்ஸ் அரைஸ் ஆகி வருதோ, அந்த இடத்த நாம் என்னென்னு சொல்கிறோம், நோடு அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், நோட்ஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம் வேர் லீஃப் அரைசஸ். லீஃப் எங்கேருந்து கிளம்பி வருதோ அந்த இடத்த நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு நோடு இருக்குது, அடுத்து இங்கே ஒரு நோடு இருக்குது, ரெண்டுமே அடுத்தடுத்த நோட்ஸ் இல்லையா, சக்ஸசிவ் நோட்ஸ். இந்த ரெண்டு சக்ஸசிவ் நோட்ஸுக்கு இடையில் உள்ள அந்த பார்ட்டை வந்து இன்டர்நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. த பார்ட் ஆஃப் தி ஸ்டெம் பிட்வீன் டூ சக்ஸசிவ் நோட்ஸ் இஸ் கால்டு இன்டர்நோடு. ஓகே, இந்த இன்டர்நோடில் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா சில பட்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு சின்ன ஒரு க்ரோத் மாதிரி தெரியும். அந்த க்ரோத்தை தான் வந்து பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு சின்ன க்ரோத்து தெரியுதா இந்த இடத்துல, அந்த பகுதியை தான் வந்து பட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஷூட் சிஸ்டத்தினுடைய பார்ட்ஸ். ஓகே, சரி, இந்த ஷூட் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுது, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டெம்முடைய வேலை என்ன? The stem supports the branches, leaves and fruits. ஓகேயா, இது எல்லாத்தையும் தாங்கி நிற்கிது. எல்லாமே இந்த ஸ்டெம்மை பேஸாக வச்சு தானே இருக்குது. இந்த ஸ்டெம்மில் தான் லீவ்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸு எல்லாமே வருது. ஓகே, சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை என்ன பண்ணுது, நம்ம ரூட் சிஸ்டம் வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணி எடுக்குது. அந்த அப்சார்ப் பண்ணி எடுத்த அந்த வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலை யாரோடது, இந்த ஸ்டெம்மோடது. இந்த ஸ்டெம் தான் வந்து இந்த வாட்டரையும் மினரல்ஸையும் எல்லா பார்ட்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையும் இருக்குது. ரூட்டில் இருந்து வாட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது லீவ்ஸ் இல்லையா. இதுதானே நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி இல்லையா, பிளான்ட்டினுடைய ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது லீஃப் தான். இந்த லீஃபில் தானே ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணப்படுது. இந்த ஸ்டார்ச் தானே இதனுடைய ஃபுட்டே இல்லையா. இங்கே தயாரிக்கப்பட்ட இந்த ஃபுட்டை அல்லது ஸ்டார்ச்சை அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலையும் ஸ்டெம் உடையது தான். ஓகேயா, வாட்டர் அண்ட் மினரல்ஸை ரூட்டில் இருந்து அதர் பார்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையும் இந்த ஸ்டெம்மோடது தான்.
லீவ்ஸில் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட அந்த ஃபுட்டை அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் இந்த ஸ்டெம் தான். ஓகே, ரைட். இது போக சில ஸ்டெம்ஸ் வந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகி நமக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சுகர் கேன். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ரசித்து பொங்கல் அன்னைக்கு சுகர் கேன் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, கரும்பு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இல்லையா, அவங்கள மாதிரி பிள்ளைங்க எல்லாருக்கும் சுகர் கேன்னா பிடிக்கும், கரும்புனா பிடிக்கும். அந்த கரும்பு சாப்பிட்றோம் இல்லையா, சுகர் கேன், அது வந்து ஒரு ஸ்டெம் தான், மாடிஃபைடு ஸ்டெம் தான். ஓகே, ஸோ ரூட்டு பார்த்துட்டோம், ஷூட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லீஃப். ஒரு லீஃபினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு லீஃப் என்ன கலரில் இருக்கும்னு சொல்லுங்கள்? க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா. அந்த லீஃபுடைய சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதி, இந்த பரப்பு, அதுக்கு பேர் வந்து லேமினா அல்லது லீஃப் பிளேடு. ஃப்ளாட் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இஸ் கால்ட் லேமினா ஆர் லீஃப் பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த லீஃபை பிளான்ட்டோட அட்டாச் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன மெல்லிசாக ஒரு காம்பு மாதிரி இருக்குது, ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து பீட்டியோல். இதில் குறிச்சிருக்காங்களா, இந்த காம்பு, இதுக்கு பேர் வந்து பீட்டியோல். ஓகே, இந்த இடத்துல சில நேரங்களில் வந்து ஒரு சின்ன க்ரோத்து மாதிரி இருக்கலாம். ரைட்டா, இங்கே வந்து பட்ஸு வரும், ஆக்சிலரி பட்ஸ் வரும். இந்த பகுதி நோடுங்கிறது தெரியும், இது ஸ்டெம்மு தெரியும். ஒரு நோடுக்கும் அடுத்த நோடுக்கும் நடுவில் உள்ள போர்ஷனை இன்டர் நோடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு லைன் மாதிரி ஒரு வெயின் போகும் இல்லையா, அதை மிட் ட்ரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் எப்படி வந்திருக்கிற இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லேட்ரலாக வந்திருக்கிற அது வெயின்ஸ் எல்லாமே வந்து லேட்ரல் வெயின்ஸ். இது வந்து மெயின், மற்றது எல்லாமே வந்து லேட்ரல். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லீஃபுடைய எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து லீஃப் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், லீஃப் பிளேடுன்னா என்னென்னு பார்த்துருக்கோம், லீஃபினுடைய சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் சில இடங்களில் வந்து இந்த லீஃபை ஒட்டி கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு அவுட் க்ரோத்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இது லீஃப் அப்படின்னா இந்த லீஃபை ஒட்டி இந்த மாதிரி இடங்களில் சின்ன ஒரு அவுட் க்ரோத் மாதிரி இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ஏன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் தான் வந்து அந்த க்ரீன் கலருக்கு காரணம். இந்த லீஃபினுடைய பேஸில் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கு பேர் அந்த போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போர்ஸ்னாலும் ஹோல்ஸ்னாலும் ஒன்று தான். அதுக்கு பேர் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லீஃபை பற்றி பார்த்துருக்கோம். சரி, இந்த லீஃபுக்கு என்ன ஃபங்க்ஷன் நம்ம அதானே பார்த்துட்டே இருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பார்ட்ஸ் இல்லையா. இப்போ இந்த லீஃபினுடைய வேலை என்னென்ன? இந்த லீஃப் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணோம் பை ஃபோட்டோசிந்தசிஸ். இது நீங்கள் ஏற்கனவே படித்தது தான் இல்லையா, ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை தான் இங்கிலீஷில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது இதனுடைய மெயினான வேலை. அதுக்கப்புறம் பிளான்ட்டு ரெஸ்பிரேஷன் பண்ணணும் இல்லையா, மூச்சு விடணும் இல்லையா, சுவாசிக்கணும் இல்லையா, அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இதனுடைய இன்னொரு வேலை வந்து டிரான்ஸ்பிரேஷன்னா இப்போ நமக்கு வேர்வை மூலமாக அதிகப்படியான நீர் உடம்புலேருந்து வெளியேறது இல்லையா, வேர்க்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தாவரங்களுக்கு வேர்க்கிறது, அதை தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வேறு அந்த ரூட்ஸ் வந்து உறிஞ்சி வச்சுருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா அது சன்லைட்டில் அது ஆவியாகி வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதை தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்பிரேஷன் எது வழியாக நடக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டா இருக்கு இல்லையா, இந்த போர்ஸ், டைனி போர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, ஓப்பனிங்ஸ், அந்த ஸ்டொமேட்டா மூலமாக இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ லீஃப். ஸோ இப்போ இந்த மூணும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம், ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம், ரெண்டு டைப், ரூட் சிஸ்டத்தினுடைய ரெண்டு டைப். ஷூட் சிஸ்டம்னா அதில் என்னென்ன இருக்கும், ஸ்டெம், நோட், பட்ஸ், ஃப்ளவர், ஃபுட் இதெல்லாம் இருக்கும்.
ரூட்டோடைய வேலை, மெயினான வேலை to absorb water and minerals from soil. ஷூட்டுடைய மெயினான வேலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லையா. லீவ்ஸ் தயாரித்த ஃபுட்டை அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அதே மாதிரி ரூட்ஸ் அப்சர்வ் பண்ண வாட்டரை அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதோடு நாம் இன்னொன்றையும் பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னா லீவ்ஸ் பற்றியும் பார்த்துருக்கோம் இல்லையா. லீவ்ஸ்னாலே அது என்ன முக்கியமாக ஃபோட்டோ சிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் ஃபோட்டோ சிந்தசிஸ். இது மூலமாக அது என்ன செய்யுது, ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. பிளான்ட்ஸில் ஃபுட்டு அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம், ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டார்ச்சை ப்ரிப்பேர் பண்ணுறது இதோட வேலை. ஓகேயா. ஸோ 3 பார்ட்ஸையும் பார்த்துட்டோம். ரூட்டு பார்த்துட்டோம், ஷூட் பார்த்துட்டோம், லீவ்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம். இதெல்லாம் தான் வந்து ஒரு பிளான்ட்டினுடைய பார்ட்ஸ் அண்ட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். இதில் எடிபிளாக யூஸ் பண்ணக்கூடிய ரூட்ஸும் பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரட், அதே மாதிரி எடிபிளாக யூஸ் ஆகிற ஷூட் ஒன்று பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கரும்பு, சுகர் கேன். லீவ்ஸ் எல்லாமே நல்லா எடிபிள் தான் இல்லையா. கீரை வகையெல்லாம் சாப்பிட சொன்னாங்க இல்லையா, லீவ்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அது எல்லாமே வந்து லீவ்ஸ் தான். ஓகே. ஸோ இதோட இந்த பாட்டு முடியுது. We will again meet in the next class. Okay students.